Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம October 5, 2021 to October 9, 2021 வரையிலான current affairs related practice questions solve பண்ணலாம். So first question, the terms TRPV1, TRPM8 and PASO1 sometimes seen in the news recently are related to. So all these terms are related to the field of somatosensation. ஸோ அப்போ இந்த மந்தில் தான் நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசின். ஓகே, ஸோ இது எல்லாமே ரிசப்டார்ஸ். ஸோ இந்த TRPV1 அப்படிங்கிறது வந்து ஹீட் சென்சிங் ரிசப்டார், TRPM8 வந்து கோல்ட்னஸ் சென்சிங் ரிசப்டார், PASO1 அப்படிங்கிறது வந்து டச் சென்சிங் ரிசப்டார். ஓகே, ஸோ இதனுடைய அந்த மெக்கானிசம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சதுக்காக தான் ஸோ தீஸ் டூ பீப்புள் டேவிட் ஜூலியஸ், ஆடம் பாட்டபொட்டியான், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இயருக்கான 2021க்கான நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஓகே, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கிடச்சிது. ஸோ தே காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் their discoveries of receptors for temperature and touch. So they have focused their work on the field of somatosensation. somato அப்படின்னா ஹியூமன் பாடி, ரைட்? அந்த somato அப்படிங்கிற வார்த்தை மனித உடலை குறிக்குது. ஸோ மனித உடலில் இந்த சென்சஸ், ரைட்? ஸோ இந்த உணர்வுகள் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம குளிரை எப்படி உணர்கிறோம், வெப்பத்தை எப்படி உணர்கிறோம், அப்புறம் வந்து தொடுதலை எப்படி உணர்கிறோம், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கண்டுபிடிப்பு. ஸோ அதற்காக தான் இந்த வருடத்திற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ somatosensation, that is the ability of specialized organs such as eyes, ears and skin to see, hear and feel. Fine. Next question நம்ம பார்க்கலாம். With reference to eye drone, which among the following statements is or correct? So first statement பாருங்க, this is for the first time that a make in India drone has been used in South Asia to transport COVID vaccine. So in the statement correct, right? Second statement, Indian Council for Medical Research ICMR has devised the model, that is this eye drone model, to make sure that life-saving vaccines reach everyone in collaboration with Indian Institute of Technology Madras அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ராங். ஏன்னா ஸோ இந்த ஐ ட்ரோன் அப்படிங்கிற இந்த மாடல், ரைட்? ஸோ ட்ரோன்ஸ் மூலமாக நம்ம வேக்சினை டெலிவரி பண்ணக்கூடிய அந்த மாடல், it was devised by ICMR in collaboration with IIT Kanpur, not Madras, right? So here option A, one only is the correct answer. Fine. So what is this eye drone? So recently Ministry of Health and Family Welfare so launched this eye drone. So அதுக்கு அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரோன் பேஸ்ட் வேக்சின் டெலிவரி மாடல். ஸோ அதுக்கு நேம் ட்ரோன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அவுட்ரீச் இன் நார்த் ஈஸ்ட், ரைட்? ஸோ இட் ஹாஸ் பீன் டிசைன்டு டு ஃபெசிலிட்டேட் வேக்சின் டெலிவரி. ஸோ ரொம்ப தூரமான நம்ம ரோடு மூலமாக அசஸ் பண்ணுறதுக்கு கடினமாக உள்ள அந்த நிலப்பரப்புகளுக்கு வேக்சின்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த ஒரு மாடல் தான் இது. ஸோ அதுக்காக மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே ட்ரோன்ஸை டெவலப் பண்ணி அந்த ட்ரோன்ஸை முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சவுத் ஏஷியாவில் ஃபஸ்ட்டாக ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி வேக்சினை டெலிவர் பண்ணது இதுதான் முதல் தடவை, ரைட்? ஸோ அப்போது எங்கே இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோவிட் வேக்சினை ஸோ 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வித்தின் 12 to 15 மினிட்ஸில் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த ட்ரோன் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அது லோக்டக் லேக், மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த லோக்டக் ஏரி, அது மிகப்பெரிய ஏரி. ஸோ அந்த ஏரியில் வந்து நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ரிவர் ஐலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐலண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு இந்த வேக்சினை வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ ரோடு மூலமாக அதை அசஸ் பண்ணணும்னா 26 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகும். பட் ஏரியல் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான். இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்பீடாக அந்த இடத்த இந்த வேக்சின் வந்து ரீச் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ இப்போதைக்கு இந்த வேக்சின் டெலிவரி மாடல், ட்ரோன் பேஸ்ட் வேக்சின் டெலிவரி மாடல், இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் மணிப்பூர், நாகாலாண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகே. தேர்ட் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் தி வேஸ் டு ரினவுன்ஸ் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா, ரைட்? ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசன் தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை இழக்கணும் அப்படின்னா அவர் எதெல்லாம் வேஸில் அதை இழக்கலாம், இல்லை வந்து ரெனவுன்ஸ் பண்ணலாம்?
ஒன்று வந்து வாலண்டரி ரெனன்சியேஷன் அப்படின்னு இங்கே இருக்குது, இட்ஸ் கரெக்ட், ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பை டெர்மினேஷன் அப்படின்னு இருக்கு, இட்ஸ் கரெக்ட். தென் பை டெப்ரிவேஷன் பை கவர்மெண்ட் கேன் deprive a citizen of his Indian citizenship. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இட் ஹஸ் சிம்பிளிஃபைட் தி ப்ராசஸ் ஃபார் இண்டியன்ஸ் ஹூ வாண்ட் டு ரினவுன்ஸ் தேர் சிட்டிசன்ஷிப். ஸோ யாராவது சிட்டிசன்ஷிப்பை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் டூ இட் சிம்பிளி, ரைட். ஸோ அந்த ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது நியூஸில் இருந்தது. ஸோ இப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இட்ஸ் லிஸ்டட் அண்டர் யூனியன் லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ யூனியன் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குதுன்னா அது சார்ந்த சட்டங்கள், அது சார்ந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்லமெண்ட் தான் உருவாக்க முடியும். ஸோ இங்கே சிட்டிசன்ஷிப் சார்ந்த விஷயங்களையும் சிட்டிசன்ஷிப் சார்ந்த சட்டங்களை எல்லாத்தையுமே பார்லமெண்ட் தான் உருவாக்குது, ரைட். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்குது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 2ல் ஆர்டிகிள் 5 to 11க்கு கீழே மென்ஷன் ஆகிருக்கு, ரைட். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த ஆக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே there are 5 ways to acquire Indian citizenship. ஒரு நபர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும் அப்படின்னா இந்த 5 வழிகளை அவர் வாங்கலாம். த்ரூ பர்த், த்ரூ டெசன்ட், த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன், த்ரூ நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ அவர் வந்து திருப்பி கொடுக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா அவர் வந்து வாலண்டரியாக ரெனவுன்ஸ் பண்ண முடியும், ரைட். ஸோ வாலண்டரி ரெனன்சியேஷன், ஸோ தானாக முன் வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு ரெனவுன்ஸ் பண்ணலாம். தென் பை டெர்மினேஷன். ஸோ வாட் இஸ் திஸ் டெர்மினேஷன்? பிகாஸ் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஃபர்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரைட். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுடைய சிட்டிசனாக இருந்துட்டு இன்னொரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியாது. அப்போ இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசனாக நீங்கள் ஆனீங்கன்னா, அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கினீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆயிரும். அதுதான் பை டெர்மினேஷன். இன்னொன்று, ரொம்ப ரேர் கேசஸில் கவர்மெண்ட் கேன் டிப்ரைவ் யுவர் சிட்டிசன்ஷிப். உங்களுக்கு குடியுரிமையை அரசாங்கம் ரத்து செய்ய முடியும். அதுதான் டெப்ரிவேஷன் பை கவர்மெண்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் சிட்டிசன்ஷிப் provisions. Fine. Next question. Fourth one, the State of Climate Services Report 2021 is released by. So this report is released by World Meteorological Organization, WMO, right, which is a specialized agency under United Nations. So in the report வந்து report in the edition, right, 2021 edition, it focuses on water. So நிறைய மக்கள் போதுமான தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுறாங்க, ஓகே அப்படின்னு ஒரு ஹைலைட்டை வந்து இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த 2050 வரும்போது இந்த பிரச்சனை, தண்ணீர் சார்ந்த பிரச்சனை நம்ம வேர்ல்டில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. சின்ஸ் 2000, ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த 2000வது ஆண்டிலிருந்து இந்த நீர் சார்ந்த பேரிடர்கள், எஸ்பெஷலி ஃப்ளட் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ் வந்து இட் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 134% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ட்ரவுட்ஸ், வறட்சி வந்து ஏறக்குறைய 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட். ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகளை, குடிநீருக்கான பிரச்சனைகளை, இல்லை வந்து பெருவெள்ளம், அப்புறம் வந்து வறட்சி சார்ந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சில ரெக்கமெண்டேஷன்ஸை நமக்கு முன் வைக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் எண்ட் டு எண்ட் ட்ரவுட் அண்ட் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம்ஸ். ஸோ மக்களை வந்து இந்த பேரிடர்கள்லேருந்து பாதுகாக்கணும்னா ஏர்லி வார்னிங் கொடுக்கணும், ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெருவெள்ளம் நடக்கலாம், இல்லை வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது ஒரு வறட்சியான சூழல் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை கரெக்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, வாட்டர் ரிசோர்ஸஸை, நமக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு ரெக்கமெண்டேஷனை இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நம்ம. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் PM Mega Integrated Textile Region and Apparel Parks, that is PM Mitra scheme. Okay, so first statement paranga, it aims to integrate the entire textile value chain from spinning, weaving, processing or dyeing, printing to garment,
garment manufacturing at one location. ரைட். ஸோ இது அப்போ ஜவுளி தொழில் சார்ந்த இந்த ப்ராசஸை எல்லாமே ஒரே இடத்துல செய்யக்கூடிய ஒரு மெகா இண்டஸ்ட்ரி தான் இந்த பார்க், ரைட், டெக்ஸ்டைல் பார்க். ஸோ இந்த மித்ரா ஸ்கீமுக்கு கீழே இப்படி பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஜவுளி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து இன்டகிரேட் பண்ணி செய்ய போகிறாங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இட்ஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கேபிட்டல் சப்போர்ட் provided to each greenfield Mitra park is greater than those provided to each brownfield park அப்படின்னு சொல்லுது, right? So இங்க வந்து actually this statement is also correct. So option C, both 1 and 2 is the correct answer. So அப்போ இந்த capital supportங்கிறது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட், அதுதான் கேபிட்டல் சப்போர்ட். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குறாங்க, அதுதான் இந்த கேபிட்டல் சப்போர்ட். ஸோ இது வந்து க்ரீன்ஃபீல்டு. ஸோ க்ரீன்ஃபீல்டுனா நம்ம புதுசாக, ரைட், ஸோ எந்த இதுவுமே இல்லை, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லை. ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு மித்ரா பார்க்கை டெவலப் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்டை தான் க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன்ஃபீல்டு மித்ரா பார்க். ப்ரௌன்ஃபீல்டு பார்க் அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் அவங்க அந்த ஃபண்டை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அதை நம்ம ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த க்ரீன் ஃபீல்டு ப்ரௌன் ஃபீல்டு அப்படிங்கிற டேர்ம்ஸு. ஸோ நம்ம கொஞ்சம் கூட எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்கீமுக்கு கீழே, பிஎம் மித்ரா ஸ்கீமுக்கு கீழே யூனியன் கேபினெட் ஹஸ் அப்ரூவ்ட் செட்டிங் அப் ஆஃப் 7 திஸ் பார்க்ஸ் இன் இந்தியா, ரைட்? ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஸோ இந்த பார்க்கை வந்து இட் வில் பி டெவலப்டு பை அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னால் ஒன்றும் இல்லை, ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து இந்த பர்பஸ்க்காக மட்டும், இப்போ டெக்ஸ்டைல் செக்டரில் இந்த பிஎம் மித்ரா ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ இட் வில் பி ஓன்டு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் பிபிபி மோடில் அதை செயல்படுத்துவாங்க. ஸோ கேபிட்டல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தது இல்லையா, ஸோ க்ரீன்ஃபீல்டுக்கு தான் அமௌண்ட் வந்து கேபிட்டல் சப்போர்ட் வந்து கூடுதல். ஸோ இட்ஸ் அரவுண்ட் 500 crores ஃபார் திஸ் க்ரீன்ஃபீல்டு மித்ரா பார்க், அண்ட் ஃபார் ஈச் ப்ரௌன்ஃபீல்டு பார்க் வந்து இட்ஸ் அப் டு 2000 crores. ஸோ இது வந்து இட்ஸ் கிரேட்டர். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் கரெக்ட். ஃபைன். சிக்ஸ்த் கொஸ்டின், எ ப்ராடக்ட் நேம்ட் RTS S/AS01 or Muscurix sometimes seen in the news recently is. So what is this Muscurix? So this is world's first malaria vaccine endorsed by World Health Organization. So இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மஸ்குரிக்ஸ் அப்படிங்கிறது தி ட்ரேட் நேம், ஓகே. ஸோ வர்த்தக பெயர் இந்த வேக்சினுடைய. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அதை WHO அப்ரூவ் பண்ணியிருந்தது. தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ இட்ஸ் த RTS S/AS01, trade name Muscurix, is an injectable vaccine targeting Plasmodium falciparum. So this is the protozoa which causes malaria, right? So the most prevalent malaria strain in Africa. So it is the first and only vaccine to show partial protection in young children. So the vaccine's effectiveness at preventing severe cases of malaria in children is only around 30%. இதனுடைய பொட்டன்சி, இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 30% தான். பட் நமக்கு வந்து மலேரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வேக்சின்ஸ் இல்லை. தேட்ஸ் வை WHO இந்த வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த மலேரியாவினால நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. குறிப்பாக 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் ஆஃப்ரிக்காவில் நிறைய இறந்து போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ சில்ட்ரன் ஏஜ்ட் அண்டர் 5 years ஆர் தி மோஸ்ட் வல்னரபிள் குரூப் அஃபெக்டட் பை மலேரியா இன் 2019. So they accounted for around 67%, that is 2,74,000 பேர் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ மலேரியல் அந்த டிசீஸ்னால, மலேரியா டிசீஸ்னால. ஸோ தேட்ஸ் வை WHO ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இந்த மாதிரி ஒரு வேக்சினை அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தே ஹவ் டன் திஸ், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2021 State of the Education Report, that is SOER, for India, launched by UNESCO, provides an analysis of periodic labor force survey, that is PLFS, and the Unified District Information System for Education, UDISE data. Okay, so this statement is correct. Second statement பாருங்க, 2021 edition of the State of the Education Report
for India focused on the theme of teachers, teaching and teacher education அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரிப்போர்ட் இட் வாஸ் லான்ச்டு பை யுனெஸ்கோ. இது வந்து இந்த 2 டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான தகவல்களை அதுலேருந்து கொடுத்துருக்கு இந்த ரிப்போர்ட். ஃபைன். சி தேர் ஆர் நியர்லி 1.2 lakh சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ ஓராசிரியர் பள்ளிகள் 1.2 லட்சம் பள்ளிகள் இந்தியாவில் இருக்குது. அதில் மோர் தென் பாருங்கள் அரவுண்ட் 89% ரூரல் ஏரியாஸில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படின்னு ஒரு தகவலை நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் தி ப்ரைவேட் செக்டர். ஸோ தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ அது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 21% to 35% வரைக்கும் அது க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் அவைலபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் டிவைசஸ். ஸோ ஒரு பேண்டமிக் வந்தது. பேண்டமிக்கு பிறகு ஸோ நமக்கு எஜுகேஷன் செக்டர் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க முன் வச்சது தான் ஆன்லைன் லேர்னிங். இந்த ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டிங் டிவைஸ் வந்து அவைலபிள் இல்லை இந்தியாவை பொறுத்தவரைக்கும். அரவுண்ட் 22% தான் ஓவராலாக நமக்கு கம்ப்யூட்டர் அவைலபிலிட்டியே இருக்குது. ஸோ அதுலேயும் ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து ஜஸ்ட் 19% தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் இருக்குது, ஒரு பெரிய டிஜிட்டல் டிவைட் இருக்குது. அக்சஸ் டு இன்டர்நெட் வந்து ஒன்லி 14% இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 42% இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து இந்த டீச்சர் எஜுகேஷன் ஒட்டுமொத்தமாக இந்த எஜுகேஷன் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸையும் அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எஸ்பெஷலி டீச்சர் ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, ரைட், எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் இன்னும் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஸ்பெஷலி ஃபிசிக்கல் எஜுகேஷன், மியூசிக், ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸையும் இந்த ரிப்போர்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ 8th கொஸ்டின், consider the following statements. Statement 1, the government of India has advanced the target for 20% ethanol blending in petrol, that is also called as E20, to 2025 from 2030, right? Statement number 2, blending ethanol with petrol, thereby bringing it under the category of biofuels and saving millions of dollars by cutting fuel imports and decreasing கார்பன் எமிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த எத்தனால் பிளண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு கூட எத்தனாலை கலக்கிறத 20% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 8.5% ஆயிருக்கு. ஸோ அதை வந்து இனிஷியலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம 2030 20% இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நவ் 2025 நம்ம 20% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இது எதுக்காக பிளெண்ட் பண்ணுறாங்க, பெட்ரோல் கூட ஏன் எத்தனால பிளெண்ட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஃபியூயல் இம்போர்ட்டை வந்து கட் பண்ணும். நம்ம நிறைய பெட்ரோல் இறக்குமதி பண்ணுறோம், பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதை வந்து குறைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பொல்யூஷன், ரைட், கார்பன் எமிஷன்ஸை வந்து குறைக்கும். ஸோ எத்தனால் வந்து இட்ஸ் அ பயோஃபியல். ஸோ எத்தனாலுக்கு கூட நம்ம பெட்ரோலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தும் போது கார்பன் எமிஷன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறையும். ஸோ தட் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும், ரைட். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தே ஆர் லிங்க்ட் அண்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் 2 இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 are correct and statement 2 is the correct explanation of statement 1, right. ஸோ இது ஏன் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் this. Fine. So ethanol வந்து ஒரு agro based product. So it's produced from the byproduct of it's produced as from the byproduct of sugar industry, that is molasses. So இந்த எத்தனால வேற பொருட்கள்ல இருந்தும் நம்ம பிரித்து எடுக்க முடியும். லைக் ரைஸ், கார்ன், மெய்ஸ், ஆல்கே, ரைட். ஸோ இப்படி நிறைய பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம எத்தனால பிரித்து எடுக்க முடியும். So it is one of the principal biofuels which is naturally produced by the fermentation of sugars by yeast or via petrochemical processes such as ethylene hydration. Okay, so India's ambitious plan to cut the use of fossil fuels. இதுக்காக தான் இந்தியா வந்து இந்த எத்தனால் பிளெண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, முன்னாடி நம்ம வந்து 2018 ஒரு பாலிசி இருக்குது நமக்கு, நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியல். ஸோ அதில் அதிகமாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லேருந்து அப்புறம் இந்த ஆல்கே, கிராஸஸ்லேருந்து இந்த பயோஃபியல் எத்தனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போது ஃபுட் சோர்ஸஸ்லேருந்து ரைஸ்,
கார்ன், மெய்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து டைரெக்டாக நம்ம எத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காஷனை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அதனால தான் இது எத்தனால் பிளெண்டிங் ரிலேட்டடான இந்த செய்திகள் வந்து நியூஸில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to high ambition coalition for nature and people, consider the following statement. So first statement, it is an initiative by United Nations Environment Program for championing a global deal for nature and people that can halt the accelerating loss of species and protect vital ecosystems that are the source of our economic security அப்படின்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் not by United Nations Environment Program, right? So it's an initiative by 3 countries, Costa Rica, France and Britain, right? So இது வந்து United Nations Environment Program உடைய initiative கிடையாது. So this is wrong. Next one, India is one of the members of this coalition. This is correct. Okay, so here option B 2 only is the correct answer. So recently தான் India join பண்ணிருந்தது இந்த coalition. So what is this coalition? It's an intergovernmental group of 70 countries. Okay, 70 நாடுகள் அதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் இன்டர்கவர்மெண்டல் குரூப், அஃப்கோர்ஸ் சாம்பியனிங் இந்த இயற்கை சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி லாஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ உயிரினங்கள் நிறைய நம்ம பூமியிலேருந்து அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் எர்த்தில் இருக்கக்கூடிய நிறைய சூழலியல் மண்டலங்களை பாதுகாக்கணும். ஸோ அதையெல்லாம் பாதுகாத்தா தான் நமக்கு என்ன இருக்குன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க, இந்த கோயலிஷனை உருவாக்கியிருக்காங்க. இட் வாஸ் லான்ச்ட் இன் 2019 பை தீஸ் 3 countries, கோஸ்டாரிக்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். ஸோ 70 நாடுகள் இதில் இருக்குது. ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் என்னன்னா 30x30. 30x30னா which is an international agreement to protect at least 30% of the world's land and ocean by 2030. ஸோ வேகமாக அழிஞ்சிட்டு இருக்குது நிறைய நிலப்பரப்பினுடைய அந்த தன்மை வந்து வேகமாக ஹியூமன் இன்டியூஸ்டு காசஸ்னால அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கோயலிஷனுடைய நோக்கம். ஃபைன். ஸோ இந்தியா இதில் சமீபத்தில் ஜாயின் பண்ணியிருந்ததுனால தான் இது செய்தியில் இருந்தது. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் தி நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் சேல் இன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்? ஸோ இந்தியாவில் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ ரீசெண்டாக ஏர் இந்தியா வாஸ் ஹேண்டட் ஓவர் டு டாடா சன்ஸ், ரைட்? ஸோ அப்போது அது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அரசு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் தங்கிட்டு இருக்கக்கூடிய பங்கை அப்படியே விற்கிறது தான், ரைட்? ஸோ ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு விற்கிறது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது நிறைய ரீசன்ஸுக்காக பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் பேர்டனை குறைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு கேபிட்டல் டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நோடல் டிபார்ட்மெண்ட் எது? ஸோ இதை வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடிய நோடல் டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ இஸ் இட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இஸ் இட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், is it Department of Investment and Public Asset Management, or it's a Department of Economic Affairs? Here the correct answer is Department of Investment and Public Asset Management under Ministry of Finance, right? So in the departments na mention பண்ணிருக்கக்கூடிய எல்லா departmentsமே it comes under Ministry of Finance. So recently government approved the highest price bid of Talas Private Limited, a wholly owned subsidiary of Tata Sons Private Limited, for sale. That means disinvesting 100% equity shareholding of Government of India in Air India. ஸோ இதுதான் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசாங்கம் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய ஷேர்ஸை வந்து ப்ரைவேட் செக்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுது, ரைட்? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் சேல் ஆர் லிக்விடேஷன் ஆஃப் அசெட்ஸ் பை தி கவர்மெண்ட், யூஸ்வலி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஃபைன். இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல கேள்விகளோடையும் தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.